நம்மை தெரிந்தெடுத்தார். நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார்? தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்மள ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீங்க நல்லா கவனிங்களேன். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கல. நம்முடைய சொந்தக்காரங்களே நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல. பெரிய பெரிய ஆட்கள், பணக்காரர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல. ஆனா ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஆண்டவர் நம்ம எதுக்கு செலக்ட் பண்ணார் அப்படின்னா, நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க நம்மை செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஆத்மாவை என்ன பண்ணணும், ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் நம்ம வைத்து என்னன்னா, நம்மை வைத்து ஒரு கூட்டத்தை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய திட்டம். தனியா ஒருத்தருக்கு ஒரு பிளானை வச்சு ஆண்டவர் என்னைக்குமே தேவ சித்தத்தை செய்யறது கிடையாது. நம்மை வைத்து ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில எழுந்தோன்னே இந்த காரியம் தான், God will do greater things. ஏன் நம்மளை செலக்ட் பண்ணாருன்னா, சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டு போவதற்கல்ல, மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறதுனால நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கை சாதாரணமான காரியம் அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஏதோ வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையை என்னைக்குமே நாம வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நாம தேவ ராஜ்யத்திற்காய் ஊழியம் செய்கிறோம். நல்லா கவனிங்க. உலகத்துல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அது வேற. ஆனா நாம் ஊழியம் செய்வது தேவனுடைய ராஜ்யத்திற்காய் ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொரு வேலையிலையுமே ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்ல. இதை பண்ணணும், இதை செஞ்சு முடிக்கணும், 6 மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும், அப்படிங்கிற காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன காரியம் வைத்திருக்கிறாருன்னா, நாம் நம் மூலமாக பல ஆத்துமாக்களை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. ஜெஃப்ரி மூலியமாய் ஒரு 2 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு என்ன பண்ணணும், போகணும். சவுந்தர் மூலமாய் ஒரு 10 கோடி பேர் என்ன பண்ணணும், போகணும். இப்படி எல்லாம் ஒரு கவுண்ட் என்ன பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு ஆண்டவர். அப்போ அந்த தேவ சித்தத்தை நாம் செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு அதுல இருந்து நம்மை பிரிப்பதற்கு என்ன காரியம் செய்வானா, அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன சண்டைகள், இதையெல்லாம் கொடுத்து அந்த காரியத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணிடுவான், டீவியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். வாசிங்களேன், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். பாருங்க, மோசேவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். மோசேவை போல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி இருந்தது இல்லை. வசனம் உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை சொல்லுது, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி அதற்கு முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு தெரியுமா? 80 வருடம் கழித்துதான் மோசேவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது. அல்லேலூயா. 80 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு 40 வருஷம் என்ன பண்ணாரு, ராஜா அரண்மனையில வாழ்ந்தாரு. அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்டில் என்ன பண்ணாரு, இருந்தாரு. ஆனா முதல் தேவனுடைய வார்த்தை அவருக்கு எப்போ வந்தது அப்படின்னா 80வது
வயதுல. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் குறை சொல்லிட்டு, நம்ம நிறைய நேரத்துல குறை சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ சித்தத்தை எப்போ உணர போறேன், என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் எப்போ நடக்கும், ஆண்டவர் எப்போ என்கிட்ட என்ன பண்ண போறாரு, பேச போறாரு, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா மோசேவுடைய வாழ்க்கையில முதல் சத்தம் வந்தபோது அவருக்கு வயசு 80 வயது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ தேவ சித்தத்தை அறியவில்லை. 80 வயது வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன சொல்றாருங்கிறத என்ன பண்ணல, தெரியல. ஆனா 80 வயதுல ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. நம்ம கூட பல நேரங்கள்ல நமக்கு காரியங்கள் கேட்குது, சில நேரங்கள் ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. ஆனா அதற்கு முன்னாடி நம்மை அதை பக்குவப்படுத்தி ஆண்டவர் நம்மை நடத்திட்டு வர்றாருல்ல, அதை நம்ம உணரவே மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 80 வயசுல ஆண்டவர் மோசேவை கூப்பிட்டோன்னே மோசே அதுக்கு தயாராகிறதுக்கு 80 வருடம் ஆனது. அதனாலதான் 80 வயசுல என்ன பண்ணார், ஆண்டவர் அவனை கூப்பிட்டார். தேவ சித்தம் எப்போ நிறைவேறுது அப்படின்னா 80 வயசுல தான் மோசேக்கு தேவ சித்தம் நிறைவேறினது. எப்படி அப்படின்னா பாருங்க, முதலாவது யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, இவன் பிறக்கிறான். இவன் பிறக்கும் பொழுது அதற்கு முன்னாடி பார்வோன் ஒரு காரியத்தை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொண்டு போடுங்க அப்படின்னு மருத்துவச்சிகிட்ட சொல்லிட்டான். ஆனா மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க எதுவுமே என்ன பண்ணல, செய்யல. அதற்கு பிறகு பார்வோன் ஒரு காரியத்தை சொல்றான், பிறக்கும் குழந்தைகளை நதியில போட்டு விடு. ஸோ அந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் நதியில் என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. ஆனால் மோசே மட்டும் தப்பிக்கிறான். அப்போ தேவனுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, குழந்தையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் நம்ம யோசிப்போம், கொரோனா டைமில் நம்மளை ஆண்டவருக்காக நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல கொரோனா டைமில். ஆனால் நம்மளை எதுக்கு ஜீவனோட வச்சார் அப்படின்னா, ஏதோ ஒரு தேவ சித்தம் நம்ம மூலமாக என்ன பண்ணணும், நடக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ சுனாமி வந்தது, சுனாமியில் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. சென்னையில் தான் சுனாமி வந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், சென்னையில் இருந்தாலும் அதிலிருந்து காக்கப்பட்டோம். அப்போ இத்தனை குழந்தைகள் மரித்தது. ஆனால் மோசே மாத்திரம் என்ன பண்ணா, காப்பாற்றப்பட்டான். காப்பாற்றப்பட்டதும் அல்ல, யாரை எதிர்க்கணுமோ அவனுடைய வீட்டிலேயே என்ன பண்ணா, வளர்க்கப்பட்டான். நல்லா கவனிங்க, நிறைய நேரங்களில் நம்ம நடத்தப்படுறதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம தேவ சித்தம் எப்படி செயல்படுகிறதுன்னு நமக்கு தெரியலை நிறைய நேரம். ஏன் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ஏன் நம்ம ஒரு எதிரியோட அரண்மனையில் இருக்கிறோம்? மோசே யோசிச்சு பார்த்துருந்தானா, நான் ஒரு எபிரேயனாச்சே, நான் எதுக்கு எகிப்திய அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கல. யோசிச்சிருந்தா அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது தேவ சித்தம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்லுது அப்போஸ்தலர் 7:22 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். மோசே எகிப்தியருடைய பாருங்க, மோசே சகல எகிப்தின் சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வல்லவனானான். எதுக்கு? அவன் ஃபியூச்சர்ல போய் பார்வோனை என்ன பண்ணணும், சந்திக்கணும். எதிர்காலத்தில் பார்வோனை போய் என்ன பண்ணணும், அவன் ஃபேஸ் பண்ணணும். எதிர்காலத்தில் பல நேரங்களில் எகிப்தியர்கள் கூட அவன் கான்வர்சேஷன் பண்ணணும். இதற்கெல்லாம் தயார் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அது எல்லாவற்றையும் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணிக்கிட்டே வர்றார் ஆண்டவர். பிறக்கும் போது என்ன பண்ணுறாரு, அவனை காப்பாற்றுறாரு. எதுக்கு? நீ எனக்கு தேவைப்பா, நீ ஃபியூச்சருக்கு எனக்கு தேவை. ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, 400 வருஷம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, எகிப்தில் அடிமையாக இருப்பாங்க. மோசேக்கு தெரியல தேவ சித்தம், ஆனால் சத்துருவுக்கு தெரியுது தேவனுடைய சித்தம் என்ன நடக்கணும். 400 வருஷம் கழிச்சு ஒருத்தனை என்ன பண்ணுவார் ஆண்டவர், கண்டிப்பாக எழுப்புவாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கொல்ல சொல்கிறான். ஆனால் தேவனுடைய சித்தம் இவனை மாத்திரம் என்ன பண்ணுது, ஒழிச்சு வைக்குது.
பல நேரங்களில் நம்ம இப்படி தான் அறியாமல், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு இழப்பு, எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியம் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒரு ஃபியூச்சருக்கு தயாராக்கி கொண்டே இருக்கிறார், மோசேயை போல. அல்லேலூயா. உனக்கு 80 வயது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அது வரைக்கும் நான் உன்னை எப்படி நடத்திட்டு வர்றேன்றது எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் தெரியும், மோசேவை எப்படி நடத்தணும், எப்படி காப்பாற்றணும், என்னென்ன டேலண்ட் அவங்ககிட்ட கொடுக்கணும். பல பேருக்கு தெரியாது. எதுக்கு நம்மளுடைய ஒரு டேலண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த டேலண்ட்டை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஏன் அந்த டேலண்ட்டை உனக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு. எதிர்காலத்தில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பயன்படுத்துவார். மோசே சொன்னா, நான் திக்குவாயும் அந்த நாவும் உள்ளவன்னு சொன்னா. ஆனால் என்னைக்காவது மோசே பேசும்போது திக்கி பேசினான்னு எங்கேயாச்சும் வசனம் இருக்கா? பேசினது கிடையாது. ஆனால் இந்த அப்போஸ்தலர்ல அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவன். வாக்குனா என்ன? பேசுறது. அப்போ சும்மா சொல்லியிருக்கான், சாக்கு சொல்லியிருக்கான். என்னது, எனக்கு திக்கு நாவு, நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் மோசேவுடைய வாழ்க்கையில் பிறந்தது முதல் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, யாரை எதிர்க்கணுமோ அவன் வீட்டிலேயே வளர்றான், அந்த சாஸ்திரத்தையே கற்றுக்கிறான், அவங்களுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறான், கற்றுக்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக அவனை ஆயத்தப்படுத்துறான்றதை அவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து. பாருங்க, மோசேக்கு உள்ள இருக்கிற ஒரு வாஞ்சை இங்க கொழுந்துவிட்டு கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் அவனுடைய தேவனுடைய சுத்தத்தை அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த டைம்ல அவருக்கு வயசு 40. அல்லேலூயா. இந்த டைம்ல வயசு 40. ஒரு இடத்துல எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை நடக்குது. இவர் யாரு? எபிரேயர். அப்போ அந்த சண்டையில எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க அந்த சண்டையை. ஆனா மோசே மாத்திரம்தான் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றாரு, அந்த எகிப்தியனை அடிச்சு கொன்னு மணல்ல புதைத்து போடுறான். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய வேலையை செய்வதில் ஏதோ ஒரு நோக்கம் அவனுக்கு இருக்குது, ஏதோ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆனால் அவனுக்கு செய்ய தெரியல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆர்வத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை இதுக்கு தான் வளர்த்துட்டு வந்தோம், கரெக்டாக ஒர்க் ஆகுறானா இல்லையா அப்படின்னு 40ஆவது வயசுல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வைக்கும் போது அந்த டெஸ்ட்டை என்ன பண்ணிட்டான், பாஸ் பண்ணிட்டான். ஆனால் அதை சரியான விதத்தில் என்ன பண்ணலை, எடுக்க முடியலை. ஆண்டவரத்தில் வாஞ்ச என்ன, என்னுடைய சனங்க கஷ்டப்படக்கூடாது. அதே கஷ்டம்தான் மோசேக்கு இருந்தது. எபிரேய சனம் கஷ்டப்படுதே, ஒருத்தன் போட்டு அடிக்கிறானே, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேற ஒரு விதத்தை கையாண்டு என்ன பண்ணிட்டான், அடித்து கொண்டு போட்டுட்டான். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த சித்தத்தை எப்படியாவது செய்யணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில் மோசே மாதிரி என்னுடைய ஆண்டவருடைய சனங்கள் மீட்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சனங்கள் மீட்கப்படுவதற்கு என்ன பண்ணணும், இந்த எகிப்தியனை ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆண்டவர் இப்படி தானே பண்ணார். 10 வாதைகளை அனுப்பி என்ன பண்ணார், எகிப்தியனெல்லாம் தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் இழுத்து தானே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். மோசேவும் அதே காரியத்தை தான் பண்ணுறான், சிம்பிளாக பண்ணுறான். அவனால் முடிஞ்ச காரியம் என்ன, ஒருத்தனை கொண்டு அந்த எபிரேயனை என்ன பண்ணான், காப்பாற்றினான். அந்த தேவ சித்தத்தை உள்ள வச்சு அந்த 40 வருஷத்துல அவன் வளர்றப்போ அந்த தேவ சித்தத்தை அவன் உணர்ந்தவனாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, ஓகே கரெக்டாக வளர்ந்துட்டு இருக்கான் மோசே ரெடி. ஆனால் இன்னும் மோசைக்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணலை, பேசலை. அவனை இன்னும் பக்குவப்படுத்திக்கிட்டே வர்றாரு. என்ன பக்குவப்படுத்தினாரு, 40 வயசுல அவனை கொண்டு போய் என்ன பண்ணலாம், போய் பார்வோன் கிட்ட நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் 40 வயசுல ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, அடுத்து ஒரு காரியம் நடக்குது. 13ஆம் வசனத்துல, அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். போன வாட்டி சண்டை யாருக்கு, எபிரேயருக்கும் எகிப்தியருக்கும். இந்த வாட்டி சண்டை யாருக்கு, எபிரேயனுக்கு. இதுல யாரு கூட போய் சப்போர்ட் பண்ணுவான் மோசே? அப்ப என்ன பண்றாரு, போய் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான்.
அப்போ அந்த கூட இருக்கிற ஜனங்க சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன். நம்மளை எதிர்த்து விரோதமா பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவர்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வருது. ஹல்லேலூயா. அவர்கள் வாயிலிருந்து, என்ன உங்களுக்கு அதிகாரியா யாரா நியமிச்சா? எதிர்க்க இருக்கவனே ஒத்துக்கிட்டான், நீ எனக்கு அதிகாரி, நீ எனக்கு நியாயாதிபதின்னு சொல்லி கூட இருக்கிற ஜனங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து பேசுகிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். என்னடா இது, நம்ம ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை எதிர்த்து காரியங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். பயப்படாதீங்க, அவங்க உங்களுடைய ஃப்யூச்சரை தான் சொல்கிறாங்க. மோசேகிட்ட சொன்னது அப்படியே நடந்தது. அவர்கள் என்ன சொன்னாங்க, நீர் எனக்கு என்ன அதிகாரியா, நீ எனக்கு நியாயாதிபதியான்னு கேட்டான். கடைசி காலத்தில் என்ன ஆயிடுச்சு, 40 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்கள் மொத்தத்துக்கும் அதிகாரியா யார் வந்தா? மோசே தான் வந்தான். ஹல்லேலூயா. நியாயாதிபதியாக மோசே தான் வந்தான். ஆனா அந்த டைம்ல அவன்கிட்ட ஒரு 2 காரியம் இருந்தது. என்னன்னா, அவனிடத்துல ஒரு கோபம் இருந்தது, முற்கோபம். கோபம் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு பயம் இருந்தது. ஹல்லேலூயா. 40 வயசுல டப்புன்னு கோபம் வந்து எகிப்தியன் என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். இன்னொரு டைம் இந்த 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறப்போ நிச்சயமாய் காரியம் வெளிப்பட்டது. நான் எகிப்தியனை கொன்னது என்ன பண்ணிடுச்சு, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஒரு பயம் வந்து என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். ஆண்டவர் அடுத்த 40 வருஷம் இதை போக வைக்கிறதுக்காக தான் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் பயம் இருக்கக்கூடாது, 2வது கோபங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறப்போ சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ரிமூவ் பண்ணுவார். சில காரியங்கள் இப்போ வேண்டாம்ப்பா, இது வேண்டாம், அது வேணாம். ஏன்னா உன்னை நான் ஒரு பெரிய காரியத்துக்கு என்ன பண்ணுறேன், தயார்படுத்திட்டு வரேன். நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன பல நேரங்களில் தேவ சித்தம் ஏன் நிறைவேறல அப்படின்னா, நம்மை வைத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் வடிவமைச்சுக்கிட்டே இருப்பார். இவனை வைத்து இந்த காரியத்தை என்ன பண்ணலாம், நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நடுவில் நாம் எங்கேயோ வழி விலகி என்ன பண்ணிடணும், போயிடும். கோவப்பட்டு சண்டை போட்டு சர்ச்சுக்கு போகாமல் பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவர் விட்டு விலகி போகிறப்போ ஒரு எவ்வளோ நாள் தான். இப்போ நீ காலையில் கூட செய்தியில் ஜெர்சன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஜனத்தை என்ன பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னாரு. கானான் தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், கூட்டிகிட்டு போவேன்றாரு. ஆனால் நடுவில் அவங்க தேவ சித்தத்துக்கு விரோதமாக பேசினதுனால, செயல்களை செஞ்சதுனால சொல்கிறாரு, நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை கெடுத்து போடுறது நாம தான். நாம் அதை கெடுத்து போடாம சரியாய் மோசேவை போல 80 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மோசேவை பார்த்து ஆண்டவர் பேசல, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன், 80 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணு, உன்னை நான் என்ன பண்ணுவேன், உன்னை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் மோசே கிட்ட சொல்லவே இல்லை. நமக்கு அவசரம், 80 வயசு வரைக்கும் மோசே வெயிட் பண்ண ஆண்டவர் கூட பேசுறதுக்கு. ஆனால் நாம் சில நாட்கள்லேயே என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்க. எதுவும் ஆண்டவர் நம்மை டெவலப் பண்ணிட்டு இருக்காருங்க, எக்யூப் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் நம்மளை எக்யூப் பண்ணிட்டு இருக்கிறார், வடிவமைச்சு கொண்டு இருக்கிறார். சின்ன வயசுலேயே மோசே மறித்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல காப்பாற்றுறாரு. காப்பாற்றினது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல அவன் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணான், கற்பிக்கப்பட்டு வல்லவனாய் மாறினான். 2வது அவனை தகுதிப்படுத்துறாரு. 3வது என்ன பண்றான், கோபத்தை என்ன பண்றாரு, எடுத்து போட சொல்றாரு. 4வது பயம், அதை போகணும். 5வது சொல்றாங்க, எதிர்க்க இருக்கிறவன் பேசுறான், என்மேல் நியாயாதிபதியா என்ன பண்ண உன்னை ஏற்படுத்துறது யாரு, அதிகாரியாய் ஏற்படுத்துறது யார். இத்தனையும் தாண்டி 80வது வயதுல அவர் அந்த முச்செடி கிட்ட நடந்து வராரு. அப்போ மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். ஒரு டைம், அதுதான் ஆண்டவரை நாம ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற
நேரம். முகமுகமாய் ஆண்டவரை பார்க்கிற நேரம் வருங்க. அது வர்றதுக்கு முன்னாடி தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுதும், ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுதும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அது தேவ சித்தத்தின்படி நடக்குது. இந்த இடத்துல ஒரு வேலையில நாம இருக்கோம். ஏன் இந்த வேலையில இருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் எதுக்கோ நம்மளை இங்க என்ன பண்றாரு? ப்ரிப்பேர் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இந்த டேலண்ட்டை நமக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காய் செய்வதற்காய் இந்த டேலண்ட்டை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. பாருங்க, தானியேலை கொண்டு வந்து நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? பாபிலோன்ல கொண்டு போய் போடுறாரு. பாபிலோன்ல அவனுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய சித்தம் எங்கேயோ என்ன பண்ண போகுது? நிறைவேற போகுது. அவன் அழுவல. ஏன் ஆண்டவரே, நான் வந்து உங்களுடைய எவ்வளவோ படிச்சனே, நான் உங்களுடைய தேசத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்துல நான் படிச்சு நல்ல வாக்கிலும் வல்லவனு நான் ரொம்ப நல்லா ஆனேன், ஒரு நல்ல வேலை கொடுத்து என்ன அங்க ஒரு பெரிய ஆள் ஆக்குவீங்கன்னு பார்த்தா என்னை இப்படி அடிமையா கொண்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க? பாபிலோன்ல விட்டுட்டீங்க. அவன் அப்படி அழுவல. அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறதுக்காக காத்து கொண்டிருந்தான். அவனுடைய டேலண்ட் எல்லாம் எங்க தெரியுமா யூஸ் ஆச்சு? பாபிலோன்ல யூஸ் ஆச்சு. அந்த பாஷைகளை கற்றுக்கொள்றதெல்லாம் குயிக்கா எல்லாமே கற்றுக்கிறது எதனால வந்தது அப்படின்னா அவனுடைய டேலண்ட் எல்லாம் ஆண்டவர் இதற்காக வைத்திருந்தார். தேவ சித்தம் எங்க நிறைவேறணும்? தானியேலுக்கு ஒரு தேவ சித்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? வைத்திருந்தார். ஆபிரகாமை பார்த்து அழைத்தாரு. நீ என்ன பண்ண? தேசத்தை விட்டு, இனத்தாரை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. வெளியேவான்னு சொன்னோன்னே அவன் எந்த கேள்வியுமே கேட்காம என்ன பண்ணான்? அவனுக்கு தெரியும் ஏதோ நம்மளை வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவ சித்தத்தை நடத்துறாரு. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்ப சந்திக்கிற சோதனைகள், சந்திக்கிற பிரச்சனைகள் ஒருவேளை இந்த நேரத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சந்தோஷமா வெளியே வந்திருப்பாரா? அப்பாவை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு? வந்திருக்க முடியாது. கஷ்டப்பட்டு தான் இருக்கும். தானியேல் வந்தோன்னா சந்தோஷமா இருந்திருப்பாரா? பாபிலோன்ல இருந்திருக்க மாட்டார். யோசேப்பு போய் ஜெயிலுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாரா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு தேவ சித்தம் இருக்குதுங்க. அந்த தேவ சித்தம் என்னைக்கு நிறைவேறும் தெரியாது. மோசேவை போல 80 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணனால ஆண்டவர் வெயிட் பண்ண தான் சொல்லுவார். 80வது வயசுல தான் உனக்கு முட்செடி, 80வது வயசுல தான் என்னுடைய தரிசனத்தை நான் உனக்கு காட்டுவேன். ஆனா அது வரைக்கும் என்னுடைய தேவ சித்தத்துக்கு நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு சந்திக்கிற காரியங்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகள், இன்னைக்கு ஏற்படுகிற சோதனைகள், இதையெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல பாக்குறப்போ ஆண்டவர் எதுக்கோ ஒன்று தயார்படுத்திட்டு வரார் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அப்போ 80 வயசுல உள்ள வரப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னான் பாருங்க, என் மேல நியாயாதிபதியாய அதிகாரியா உன்னை யாரா ஏற்படுத்தினான்னு கேட்டவங்களாம் என்ன பண்ணியிருப்பான்? அமைதியா பார்த்துட்டு இருந்திருப்பான். நான் அப்பவே சொன்னேங்க இவனை பார்த்து 40 வருஷத்துக்கு முன்னாடி, இவன் மேல அதிகாரியா ஏற்படுத்தினவன் யாருன்னு. இன்னைக்கு பார்த்தா உண்மையாவே என்ன பண்ணிட்டாரு? அதிகாரியா ஏற்படுத்திட்டாரு. யோசேப்பு கனவு தான் சொன்னான். அதுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் யார் தெரியுமா சொன்னான்? அவங்க சகோதரர்கள் தான் சொன்னாங்க. யோசேப்பு என்ன சொன்னா? கனவு தான் சொன்னா. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் அப்போ நானு உங்க அப்பா உங்க அம்மாலாம் உங்க காலில் விழுந்து, இதை சொல்லவே இல்லை யோசேப்பு. இதை சொன்னது யாரு? சொன்னபடியே ஆண்டவர் என்ன பண்ணாரு? செஞ்சாரு. இங்கேயும் மோசேவை பார்த்து என்ன சொன்னா? நீ என் மேல அதிகாரி ஆயிடுவியா, நீ நியாயாதிபதி ஆயிடுவியா? நான் சொன்னபடியே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மளை பார்த்து ஏளனமா சொல்றாங்க, நீ எல்லாம் பெரிய ஆளாவியா, நீ எல்லாம் ஆண்டவருடைய ஊழியம் பண்ணுவியா, நீ எல்லாம் இதாகிடுவியா அதாகிடுவியான்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போ பவுல் ஆண்டவர் சந்திக்கிறார் சவுலை. பவுலாய் மாற்றின சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். கீழே விழுவுறான். கீழே விழுந்தோன்னு அவனுடைய வாழ்க்கையில என்ன தேவ சித்தம் அதுக்கு ஒப்பு கொடுத்தான். எதுக்கு தெரியுமா? எனக்காக அவன் அடி வாங்கணுங்கிறார் ஆண்டவர். அந்த தேவ சித்தத்துக்காய் ஒப்பு கொடுக்க வைக்கிறாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தேவ சித்தம் இருக்கும். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இவர்கள் மூலமாய் சில பேரையாவது ஆண்டவர் என்ன பண்ணணும்? ரட்சிக்கணும். நம் மூலமாய் அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
நமக்கு பல நேரங்களில் குடும்ப பிரச்சனைகளில் ஓடுறதே நமக்கு சரியாக இருக்கு. வேலை, குடும்பம், குழந்தை, குட்டி, இப்படி ஓடுறதே நமக்கு சரியாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிய வேண்டும். முதலாம், ஒருவேளை மோசேக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. எதுக்குப்பா எகிப்தியோடைய பாஷையை நாம் கற்றுக்கிறேன்? தெரியல. அவன் எபிரேயன் தான், ஆனால் எகிப்தின் பாஷையை நல்லா என்ன பண்ணுறான்? ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான். எகிப்தின் வித்தைகளை கற்றுக்கிறான். பார்வோனுடைய மகன் கூட ஒன்றா வளர்ந்தான் கூட. எதுக்கு வளர்ந்தான் அவனுக்கு அப்போ தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் 80 வயசில் வர்றப்போ இல்லையா எதுவுமே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை, இது சார்ஜ் போடணும். காலத்தில் வசனம் சொல்லுது, அவன் இருந்த பார்வோன் மரித்து விட்டான். அவனுடைய மகன் என்ன பண்றான்? ராஜாவாகிறான். இப்போ யாரா இருக்கிறது? ராஜாவா இருக்கு. ஒரே அரண்மனையில் வளர்ந்தவங்க 2 பேரும். அப்போ சின்ன வயசுல நமக்கு தெரியாது ஏன் இவன் கூட ஒரு நட்பா ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். மோசேவை தவிர வேற யாராவது அந்த நேரத்தில் வந்து என் ஜனத்தை நீ விடு, இல்லைன்னா நான் உனக்கு இது பண்ணுவேன்னு அந்த மாதிரி 10 வாதைகளை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா, தெரியாத ஆள் யாராவது வந்திருந்தா பார்வன் உடனே என்ன பண்ணியிருப்பான்? கொன்று போட்டிருப்பான். கரெக்டா? ஆனால் அந்த இடத்துல மோசே மேலே எதுவுமே கொல்வதற்கு சொல்ல கூட என்ன பண்ணலை, அவன் சொல்லலை. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே மோசே என்ன பண்ணுவான்? அவன் தெரிந்து வைத்திருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவ சித்தம் என்ன பண்ணி கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கு. நமக்கு கிடைக்கிற நண்பர்கள், நமக்கு கிடைக்கிற கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே தேவ சித்தத்தின்படி நமக்கு கிடைத்தவர்கள். நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தின்படி நமக்கு கிடைத்தவர்கள். ஒருவேளை பார்வோன் ஃப்ரெண்ட், ஒருவர் எம்எல்ஏ ஃப்ரெண்டாக இருக்கிறான், ஒரு எம்பி ஃப்ரெண்டாக இருக்கிறான் அப்படின்னா அந்த நேரத்தில் எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் அவனை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய சித்தத்திற்காகவும் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைய நாளில் ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். தேவ சித்தத்தை உணருங்க. தேவ சித்தத்தை உணர்ந்தவர்களாய் அவர் என்ன காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை அது கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை அது சோகமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை துக்கமா இருக்கலாம், இல்லை இன்னைக்கு ஒருவேளை சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திப்பார், நேரடியாய் சந்திப்பார். முட்செடியில் ஆண்டவர் சந்திக்கும் பொழுது இவ்வளவு நாள் எதுக்கு நம்மளை ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.